அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிம்மத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேரவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் இறைவா போற்றி. பாவத்தின் தந்தை யார் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய நான் சம்மந்தப்பட்ட சில பல விஷயங்களை சொல்லிடுறேன். ஒன்று திருச்செந்தூர் யானை, கோவில் யானை மதம் பிடித்து 2 பாகனை ஒரு உதவி பாகனையும் அவருடைய உறவினரையும் அடித்து கொண்டு விட்டது. அது மதம் பிடித்ததா இல்லையான்றது ஊர்ஜிதமாக தகவல். ஆனால் அந்த யானையால், திருச்செந்தூர் கோவில் யானையால் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த யானை பேர் தெய்வானை. எனக்கு இதில் பெரிய மாற்று கருத்து உண்டு. அதோட இடத்துல இருக்கணும். இப்போ நான் முருகரை கும்பிட்றேன்னு சொல்கிறதுக்காக அங்கே முருகர் கோயிலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எந்த கோயில்லையுமே யானைகளோ மிருகங்களை வைத்து அது கடவுளோட வாகனம்னு சொல்லி பூஜை பண்ணுறது, கோவிலுக்காக வைத்திருப்பது நல்லதல்ல, சரியான பழக்கம் அல்ல. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம், மிருகங்கள் என்றைக்கு இருந்தாலும் மிருகம்தான். அது என்ன தான் நீங்கள் பாம்புக்கு பால் ஊற்றினாலும் பாம்பு தான். யானைக்கு மதம் பிடிக்கும்போது அது அதோடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்னொரு யானை இல்லாத போது, அது கூட்டமாக இருக்க வேண்டிய ஒரு விலங்கு தனியாக இருக்கும்போது ஒரு செயினில் கட்டி போட்டு அடைச்சிருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அது வெடிக்கும். அதோடைய விளைவு தான் இது. 2 பேர் உயிர் போயிடுச்சு. இனிமேல் அது மாண்டவர் திரும்ப போகிற என்ன அழுது புரண்டாலும். இதற்கு காரணமாக நான் பார்ப்பது, என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா, முழுக்க மனிதர்களுடைய அஜாக்கிரதை, மனிதர்களுடைய அக்கிரமங்கள் தான். இவங்க பண்ணக்கூடிய ஆட்டம் தான். இனிமேலாவது இந்த புத்துணர்ச்சி, பொடலங்காய் உணர்ச்சியெல்லாம் அந்த முகாம் அனுப்புகிற, இந்த முகாம் அனுப்புறலாம் விட்டுட்டு அதற்கு பதில் யானைகளே அதோட இருப்பிடத்திலே விட்டுறது தான் புத்திசாலித்தனமானது. அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால்தான் அதுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ஒரு கால் இந்த யானை அடித்து உடைச்சி என்றைக்காவது செயினை அறுத்துட்டு நம்ம வெளில போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை அதை புரிஞ்சுக்கிட்டு வெளில ஒரு 100 பேரை சாவடிச்சதுன்னா நாள்கள்லாம் வெகு தொழில் இல்லை. நம்ம பண்ணுற அநியாயங்களுக்கு, நம்ம பண்ணுற அக்கிரமங்களுக்கு அந்த நாள் வரும். அதுக்கு முன்னாடி நாமளே சுதாரிச்சுட்டு இந்த மாதிரி கோயிலில் யானைகளில் வச்சு பூஜை பண்ணுறது தவறு அப்படின்னு நாமளே ஒரு முடிவு எடுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்னுடைய கருத்து என்னென்னா, யானைக்கும் உணர்வுகள் உண்டு, யானைக்கும் ஒரு பாசம் உண்டு. அது நமக்கு எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஒரு பாசமோ, நண்பர்கள்னு ஒரு பாசம் இருக்கோ, அதே போல் யானைகளுக்கும் வேணும். அதை பிடிச்சி கட்டி போடுறது, அதை துன்புறுத்தி இதை அதை பண்ணுன்னு பிச்சை எடுக்க வைக்கிறதுலாம், இந்த விலங்கு ஆர்வலர்லாம் எங்கே போனாங்க? அந்த சும்மா அந்த காளமாடுக்கு கொதிச்சுட்டு வந்தவங்க, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு வந்தவங்களாம், அந்த பிளடி ராஸ்கல்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. பிளடி பாஸ்கஸ், அந்த பிளடி ஃபெல்லோஸ் இதுக்கு இது ஏன் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விலங்குகள் அதோட இடத்துக்கே போய் சேரணும். அது நடக்கும், ஒரு நாள் நடக்கும். 2வது விஷயம் ஒரு லலிதாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் வெள்ளி தேர் அங்கே பண்ணக்கூடிய வெள்ளி தேருக்கு வெள்ளி கொடுக்கணுன்னா 7200 569 569 7200 569 569 நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். திரு பாஸ்கர் உங்கள்கிட்ட பணமோ பொருளோ வாங்கி ப்ராப்பராக வெள்ளியை கோயிலில் ஒப்படைத்து, நீங்கள் பணம் கொடுத்த பதில் வெள்ளியாகவே கொடுத்துருங்க. ப்ராப்பராக ரெசிப்ட் கொடுத்து வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் வெள்ளி கொடுத்து ரசீது வராதவங்க தயவுசெய்து கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஷண்முகவேல் சார் நம்பர், மதுரை ப்ரோக்ராம், அந்த ஜனவரி 1 ப்ரோக்ராமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9150623623 9150 623 623. இது 4 விஷயம் சொல்லியாச்சா? 3 விஷயம் சொல்லியாச்சா? 4வது ஒரு ஒரு ஜோக் வச்சுக்கலாம். அரசியல்வாதிகள், ஊரில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் நம்ம எல்லாருமே மக்களுக்கு தெரியாமல் அவங்க அந்தந்த தொகுதிகளுக்கெல்லாம்
வர உள்ளே வராமல் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இன்ப சுற்றுலா போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாருமே இன்ப சுற்றுலா கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மக்களால் இவங்களை கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா இவங்க அவங்க தொகுதிக்குள்ளே போகாமல் வெளி இடத்துல போகிறதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல மகிழ்ச்சியான ஆட்டம் பாட்டம், அந்த இது ரிசார்ட்டு கூவத்தூர் ரிசார்ட் மாதிரி மது மாது எல்லாம் கேளிக்கைகளோட ஹாப்பியாக இருந்துட்டு திரும்ப வரும்போது அந்த பஸ்ஸு வந்து ஆற்றுல கவிழ்ந்துடுது. கவிழ்ந்த உடனே அப்புறம் ஒரு விவசாயி தான் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களை பார்க்குறாங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணால் அடுத்த நாள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அடுத்த நாள் வந்து அந்த போலீஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. இது போல் அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு டூர் போனாங்க, அவங்க இங்கே கவிழ்ந்து விழுந்துட்டாங்க, அப்புறம் எல்லாரையுமே நைட்டே புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்பார், ஐயோ என்ன இப்படி சொல்கிறேன், ஒருத்தன் கூடவா பிழைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை நிறைய பேர் வந்து நான் காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எப்படி அரசியல்வாதியை நம்புறது, அரசியல்வாதி என்றைக்கு உண்மையை சொல்லியிருக்கான், அதனால தான் எல்லாரையும் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்னதான் அந்த கதை முடியும். இது ஜோக்கு தான். ஆனாலும் நம்ம நாடு போகிற போக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் இது போல் ஒரு விபத்து நடக்காதான்னு மக்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே வந்து மக்களை முட்டாளாக்குவதற்கான அரசியலை முன்னெடுத்திருக்காங்க. அரசியலையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நான் குறிப்பாக சொல்கிறேன், ஜாதிய கட்சி தலைவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடல எந்த பிரயோஜனமும் இல்லை. திராவிடன் பேர் வச்சிருந்தாலே சரி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அப்புறம் விஜயோட கட்சி, நாம் என்னப்பா கட்சி பேர் என்னது, அதாவது ஒரு கட்சி பேரே வரல, அது எங்கே ஜெயிக்க போகுது, எங்கே நிற்க போகிறான் அந்த கட்சி, விஜயோட கட்சி. இந்த திராவிடன் வந்தாலே ஒரு தூர வச்சுருவோம். மதங்களை பற்றி பேசக்கூடிய கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்க. அதே போல் என்ன சொல்கிறது, இதை விட ரொம்ப முக்கியமாக சாதியை தூக்கி பிடித்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை திட்டம் எவனுக்குமே ஓட்டு போடாதீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து இந்த இப்போ இன்றைக்கி திண்டுக்கல் சீனிவாசன் அழகாக திருச்சியில் பேசியிருக்கார், முன்னாள் அமைச்சர். எங்கிட்ட வரவங்க எல்லாருமே சீட்டு கேட்பாங்க, 50 கோடிக்கு 100 கோடி கேட்பாங்க, பணம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கார். அப்போ நாம் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான், ஒரு பயிலும் பணம் வாங்காமல் கூட்டணியில் வந்து சீட்டு வாங்கிட்டு போகிறதில்ல, எல்லாம் திருட்டு போயிடுங்க. அந்த பணம் எல்லாமே நம்ம ஊரில் சாராயம் விற்று ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து தாலியை வந்து இழந்து, அதாவது அரசாங்கமே தாலிக்கு தங்கம் கொடுத்து தாலியை பறிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மது விற்கிற திட்டம். அதில் வந்த லாபத்தில் தான், அதில் அடித்த கொள்ளையில் தான் 50 கோடி 100 கோடி 500 கோடின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு இது போக மக்களுக்கு ஓட்டுக்கு அப்படின்னு கொடுக்குற விஷயம் இருக்குது. ஸோ அரசியலை கூர்ந்து கவனிங்கள். நமக்கும் வாய்ப்பு கிடச்சுன்னா நம்மளால ஏதாவது பஸ் ஆக்கிடுச்சுன்னா நம்மளும் புதைச்சிடுவோம். போலீஸ் கேட்டால் எந்த அரசியல்வாதி உண்மையை சொல்லியிருக்கான்ற ஒரு விஷயத்தை சொல்லி தப்பிச்சிக்கலாம். அண்ட் அடுத்ததாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சமீபத்தில் வந்து நான் வந்து தேனியிலேருந்து வேலூர் போகணும். நான் பொதுவாக இந்த வண்டி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து 2 பேர் என்னை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அந்த வண்டி நான் பொதுவாக இவங்களை கூட்டே போயிருக்கக்கூடாதுன்னு அப்புறம் தான் நான் திங்க் பண்ணேன். பட்டு சரி, வண்டி காலியாக தானே போகுது, நம்மளும் இன்னொருத்தர் மட்டும் தானே போனோம், வண்டியில் 4 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தமாக ஒரு 4 பேரை ஏற்றிக்கிட்டேன். ஒரு அம்மா வந்து எங்கள் அமைப்போட துணைத் தலைவர், அவங்க வந்து திண்டுக்கல் இறங்கிட்டாங்க. செம்ம மழை வேறு அன்றைக்கி. வண்டி ஓட்டும் போதே நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு ஏற்கனவே காலையிலேருந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, 2-3 ஆக்சிடெண்ட்டு, எங்கேயாவது போய் சொல்லிவிடுவேன். டிரைவர் திடீர்னு எஸ்கேப்பு, அவன் வந்து ஏதோ நாமக்கல்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் போயிட்டான். அப்போ மறுபடியும் வந்து நான் திண்டுக்கல் வந்து இருக்கிறேன், நீ அங்கேயே இருந்துக்கூடான்ட்டேன். நான் சரி நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என் செம்ம கடுப்பு வண்டியில் உட்காந்துட்டு வந்து நான் ஓட்டுறேன்ட்டு. அப்போ நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டீங்கன்னா நான் வண்டி எங்கன்னா வந்து ஆற்றுல சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டேன். பேசாமல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் வண்டியை பற்றியே பேசலை. எனக்கு இவங்களுக்கு ஒரு படம் காமிக்கணுன்ட்டு அப்புறம் திண்டுக்கல்லுக்கு அப்புறம் அப்படியே என்ஹெச்சை ஒரு பிடிச்சேன். அதாவது ஒரு திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தில் வேலூர் போயாச்சு. நல்ல வேகம். அதில் வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா,
இது இனிமேல் வந்து வண்டியில் ஏறக்கூடாதுன்ற ஒரு பயத்தை இப்போ அந்த காமிச்சாச்சு. அதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இது வந்து இது ஏதோ இந்த வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக வந்து வண்டியில் உட்கார்றவங்க வந்து மெதுவாக போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, பார்த்துன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் அடுத்த வாட்டி வண்டியில் ஏற்றாதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பொதுவாக ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து யூரின் போவாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, போவாங்க, எங்கே இறக்கி விட்டோன்னே எதாவது காட்டில் எதாவது நிற்கிறேன்னு வச்சுங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு 99.9% மக்களுக்கு கை கழுவுற பழக்கமே இல்லை. இது ரெண்டாவது விஷயம். நான் இந்த வாட்டி நான் வந்து வாட்டர் பாட்டில் நான் மினரல் வாட்டரே படம் போனால் கூட பரவாயில்ல கொடுத்து கை கழுவிட்டு வண்டியில் உட்காருங்கண்ணேன். அதேமாரி வந்து அது அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு. மூணாவது விஷயம் வந்து நான் தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன். தண்ணி பாட்டில் உங்களா தண்ணி இருக்கான்னு கேட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம். இதோ தான் இருக்கேன் ஜீனா, அது என்னோடது, உங்களுது எங்கன்னு கேட்டேன் நான். அப்புறம் இல்லை அப்புறம் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துறேன், எல்லாத்துக்கும் ஆளுக்கும் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த இடத்துல பரிதாபப்பட்டேன். எனக்கு வந்து நான் ஜேர்னியை லைக் பண்ணுவேன். அதாவது முந்திலாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ வயசு ஆகிடுச்சு, கார்டு இஸ் காலிங், வீடியோ இஸ் சென்டிங் அவுட் அப்படின்னும் போது இப்போ அந்த ஜேர்னி பெயின்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ரசித்து பயணப்படக்கூடிய ஆள். இந்த பயணம் தான் என் லைஃப்லேயே ஒஸ்ட்டு பயணம் அது. அதாவது நான் உட்காந்தேன்னா ஃபோன் பேசிட்டு பக்கத்தில் உட்காந்து நோயின்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள் வந்து சத்தமாக வீடியோ பார்த்துக்கிட்டு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நம்ம எவனாவது ரோட்டில் இப்போ அதாவது வந்து நம்ம குடும்ப உறுப்பினரை தவிர ரோட்டில் எவனாவது வந்து சங்கடத்துக்கு நின்னா கூட அவனை வண்டியில் ஏற்றக்கூடாது. அந்த 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 பெயினை நான் அனுபவித்தேன். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இது நாட் ஒன்லி கார் பயணம். யாருக்குமே பரிதாபப்படாதீங்க. பரிதாபப்பட்டிங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபப்பட உலகம் தயாராகிட்டு இருக்குன்ற உண்மையை எனக்கு புரிஞ்சுங்க. இது ஏதோ சிரிச்சுட்டு போகிற விஷயமா நான் சொல்லலை. கார் என்பது இப்போ நான் கார் என்பது நான் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினது அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் ஏதாவது கொள்ளடிச்சு எந்திரம் பரிகாரம் தகடுன்னு விற்றுந்தேன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு வெளியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எத்திக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னா நாம் எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் டீச் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கான நேரம் இல்லை, காலம் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கூட பயணப்படுறவங்க அகெயின் ரொம்ப முக்கியம். அந்த கம்பேனியன் தான் முக்கியம், டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை, டெஸ்டினேஷன் செகண்டரி தான். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக வச்சுங்க. அண்டு பயணப்பட்டது எதுக்காகன்னா, வேலூரில் வந்து தங்க கோயில் இருக்கக்கூடிய வேலூரில் அந்த தங்க கோயிலை நிர்மாணித்த நாராயணி அம்மாவை வந்து பார்ப்பதற்காக போயிருந்தோம். நானும் என் கூட 2 பேரும். என் கூட வந்த ஒருவர் வந்து மிக முக்கியமான ஒரு மனிதர், இன்னொரு வந்து என் கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தர், ஒரு பெரியவர், வயசானவர், அந்த ஊரில் பெரிய ஆள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எனக்கு வேறு அந்த பெயின் வந்து அந்த பேக் பெயின், இதனால் 2 மணி நேரம் நடந்து எல்லாத்தையும் பார்த்தோம். நான் ஏற்கனவே வந்து 2 முறை போயிருக்கேன். கும்பாபிஷேகம் ஒரு முறையும், அதுக்கு முன்னாடி வேலூரில் ஞானசேகரன் எம்எல்ஏ இருந்தார். அவர் 7-8 முறை எம்எல்ஏ இருந்தார் அந்த ஊரில். அவர் என்னை கூப்பிட்டு போயிருக்கார். அப்போ கும்பாபிஷேகம் அப்போ திருக்கோஷி மாதவன் சுவாமி என்னை கூப்பிட்டு போயிருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தாயாரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சொர்ண விக்கிரகம் இருக்குது, தங்கத்தை ஆலப்பணம் விக்கிரகம். அது எல்லாருமே சட்டை கேட்டால் அபிஷேகம் பண்ணலாம், அதை பண்ணிவிட்டு அப்புறம் பெருமாளை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உணவு எல்லாருக்குமே ஒரு விஐபி, நான் விஐபி, சாதாரண எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு. எல்லாருக்கும் நெய் ஊற்றி பிரமாதமான சாப்பாடு. அப்புறம் வந்து அந்த நாராயணி அந்த அம்மா வந்து அவங்க முதல்ல ஒரு புத்து கோயில்ன்றது தான் வந்து அவங்க மக்களுக்கு போதனைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ கேள்வியோடு வருவாங்க, அந்த கேள்விக்கு பதிலாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க தனியாக ஒரு கட்டடத்தில் உட்கார்ந்த இடங்கள் எங்களுக்காக திறந்து எல்லாத்தையும் காமிச்சு, அதன் பிறகு சக்தி அம்மா வந்து நாராயணி அம்மா வந்து அவங்களுடைய இல்லத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அது வரைக்கும் இடுப்பு வலி எனக்கு. பட்டு அவங்க பீடம், அவங்க வந்து ஒரு சித்தர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது, நாராயணியோட மறுவுருமாக மக்கள் வணங்கும்போது நம்ம கீழே தானே உட்காரணும். ஆனால் எனக்கு இடுப்பு வலி எங்கே போச்சதெல்லாம் நான் கீழே உட்காந்துட்டேன். அப்புறம் என்ன பியூட்டினா, என்னை வந்து கேட்டாங்க, நீ எங்கே அப்படின்னா குற்றாலம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது வந்து பசங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் எம்ஏ படிச்சிருக்காங்க, பையன் 3rd இயர், ஒய்ஃப் நான். இப்போ குற்றாலமாக குற்றாலத்தில் இருக்கேன், சென்னையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
அதுக்கப்புறம் தொழில் கேட்டாங்க. எல்லாம் ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு வந்தேன். நாங்கள் போனது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை நம்ம இங்கே சொல்கிறது சரியாக இருக்காது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். அப்புறம் வந்து என் கையை அப்படி காமிக்க சொன்னாங்க. இப்படி காமிச்சேன், இந்த கையை அப்படி காமிச்சேன். உடனே அவங்க கையை இப்படி வச்சுக்கிட்டாங்க. வெரி கிளியரான ஒரு கை, எதுவும் மேஜிக்கில் எதுவும் இங்கேருந்து கொண்டு வருது அப்படிலாம் கிடையாது. இந்த கையை இப்படி இருந்த கையை இப்படி மடக்குனாங்க. அப்படியே டக்குன்னு ஒரு டாலர் ஒரு பிடிச்சி ஒரு வெள்ளி டாலர் கொடுத்து, அந்த வெள்ளி டாலர் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வெள்ளி டாலரை வந்து அந்த மகாலட்சுமி வெள்ளி டாலர் அது கொடுத்து என் ஒய்ஃப்லாம் நம்பவே இல்லை. இதுதான் அந்த டாலர் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய டாலர் அது. இதை வந்து என்னோடய கழுத்துலேயே போட்டுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஆண்டாள் கோயில் கட்டணும்னு ஒரு விஷயம் கேட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டு தலையில் அக்ஷதெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் நான் ஆக்சுவலாக அந்த கருப்பு கயிறு மாசாணியம்மன் கோயில் அந்த சேர்மன் பண்ண வேலை அது. 2வது கயிறு மஞ்சள் கயிறு இப்போ இந்த நாராயணியம்மா கட்டிட்டாங்க. நான் இந்த கயிறு கட்டுறதுக்கு எதிரானவன். சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கயிறுகள் இப்போ என் கைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அது, ஏன்னா அது அவங்களுக்கு மரியாதை இருக்காது. என்னுடைய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல அது ஒரு ஒரு சுக அனுபவம் ஒன்று. 2வது வந்து பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன். கரெக்டாக அந்த அவங்களுடைய சக்தி அம்மா வீட்டுக்குள்ளே போகும். வீட்டில் யாரும் உள்ள அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஹைலி செக்யூர்ட் ஏரியா. ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அந்த உள்ளே போகும்போது கரெக்டாக பாம்பு எங்களை கிராஸ் பண்ணுது. ஒரு நல்ல பாம்பு, அருமையான பாம்பு. எனக்கு கூட வந்து 2 பாம்பு பார்த்துருக்காரு. இது எனக்கு முன்னாடி அவர் நான் 2 பாம்பு பார்த்தேன் அப்படின்னாரு. நான் கண்ணால் ஒரு பாம்பை பார்த்தேன். என்ன பாம்புன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல, அது என்ன பாம்புன்னு தெரியல. எனக்கு வந்து அவங்கள பற்றி நான் வந்து இப்போ மேல்முத்தூர் பங்கார் அடிக்கலார் அப்படின்னா குடிப்பழக்கம் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு போனால் அந்த குடியை விட்டுருவாங்கன்றதே தெரியும். அதே போல் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த ஒரு அமைப்புள்ள கோயில். ரொம்ப எல்லா மக்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய கோயில்ன்றது தெரியும். எல்லாருக்கும் உணவு கொடுக்கறது, நிறைய நல்ல விஷயங்கள். கிட்டத்தட்ட 4500 பேர் வேலை பார்க்குறாங்க அந்த நிறுவனங்களில். ஹாஸ்பிட்டல், கோவில் போன்ற விஷயங்களில் அவங்க பேராமெடிக்கல் காலேஜெலாம் சேர்த்து 4500 பேர். அப்போ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 10,000 20,000 பேர் அதனால் வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி பெனிஃபிட்டாக இருக்காங்க. எந்த ஒரு எந்த புகாரும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட விஷயமும் கிடையாது. ஒரு ஹைலி அப்ரிஷியபிளான விஷயத்தை நாராயணபீடம் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு வந்து அதை தவிர வேறு எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஆனால் உள்ளே போய் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசும்போது நான் என்னெல்லாம் வீடியோவில் பேசுகிறேனோ, அதாவது நானும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. சரி, நான் ஒரு சாதாரண நாள், அவங்க ஒரு பெரிய ஒரு அமைப்புடைய பீடம். ஒரு இன்றைக்கி நம்ம எப்படி சிருங்கேரின்னு சொல்கிறோம், எப்படி சங்கரமணம்னு சொல்கிறோமோ, அப்படி வந்து காஞ்சி மகாபரிவன் தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ, அதே போல் அந்த நாராயணி அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ அவங்க பேசின விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அப்போ நான் திரும்ப சொல்ல நான் கம்பேர் பண்ணல என்னையும் அவங்களையும் அம்மாவையும். தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்கள் இதே பேசிகிட்ருக்கீங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள், அந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே, அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசினா பொய் உண்மைன்னு தெரியாத அளவுக்கு நான் அவங்க முட்டாள் கிடையாதுல்ல, ஆத்மார்த்தமாக அவங்க பேசினாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு உரை அது. ரொம்ப டீட்டெயில்டாக பேசினாங்க. நாங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு போயிருந்தோம். அந்த விஷயம் சொன்னோன்னே நிச்சயமாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை பற்றி டைரக்டர்கிட்ட பேசுன்னு சொல்லிவிட்டு, அப்போ அவங்க பேசின அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜு, தமிழ் வந்து இலக்கண சுத்தமாக கலோக்கியலாக யதார்த்தமாக பேசின விஷயம் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது, நம்ம நல்ல தூக்கம் வரும்போது மயில் இறகால அப்படியே அந்த காதுகிட்ட தடவுனா எப்படி இருக்கும், அது போல் ஒரு சுக அனுபவம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த தங்கக்கோவில் வேலூர் போயிட்டு வாங்க. நான் இனிமேல் கொஞ்சம் 2-3 விஷயங்கள் இருக்கிறதால நான் போக வேண்டியிருக்கும். நீங்களும் வந்து எனக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் இது ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஒரு பெரிய நல்ல விஷயத்தை அந்த நாராயணி பீடம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சக மனிதனாக அங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீமும் சாப்பிட்றான், கிறிஸ்துவரும் சாப்பிட்றான். அங்கே மதமே பேசப்படலை. எல்லாருமே அந்த நாராயணி அம்மா மேலே உள்ள நம்பிக்கையில் வராங்க.
நான் உட்காந்த இடத்துல நாங்கள் விஐபி ஃபுட்டு ஒரு டைனிங் ஹால் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் தான் ஒப்பிப்பட்டு உட்காந்துருக்காரு. அங்கே எந்த ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஷியல் ஒரு பாகுபாடோடு யாரையும் டீல் பண்ணல. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சந்திப்பு என்பது. இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். மேபி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் வந்து அந்த போனதில்லை. ஸ்பெஷலாக அந்த டாலர் கொடுத்து அப்படியே மெய்சிலுக்கக்கூடிய அனுபவம் இருந்தது. இதில் என்னென்னா எனக்கு வந்து அவங்க பேசின எல்லா விஷயங்களுமே நான் வந்து யோசிக்கிற சிந்திக்கிற நான் பேசிகிட்டு இருக்க விஷயம் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறேன்ட்டு. ரெண்டாவது அந்த மண்ணில் மிதிச்சிருந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே முடி சிலிர்த்துக்கிட்டு தான் இருந்தது. அது ஏதோ இது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. அது மாதிரி பாம்பு பார்த்தது நான் ஒரு விசேஷமான ஒரு சகுனமாக நான் பார்க்குறேன். ஸோ ஐ எம் பிளஸ்ட். நேற்று மீட்டிங் வந்து ஒரு இனிமேல் அது கிடைக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நேற்று கிடைச்சது. ஸோ பிறவி பயனை அடைந்தேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க சொல்ல நாராயணி அப்படின்றது ஆண்டாள் தான். நமக்கு சோறு போடுறது ஆண்டாள் தான், சோறு போட்டது ஆண்டாள் தான், சோறு போட போகிறது ஆண்டாள் தான். அதனால் வந்து அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி கோயில் கட்டலான்னும் போது பண்ணுங்கன்னும் போது உடனே தேவப்பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னோடனே நாளான்னைக்கு அந்த இடத்துலையா இப்போ உங்கள் வீட்டில் தான் வச்சு பார்க்கணுன்னு நான் வந்து ஒரு நம்பூதிரிகள், அது நம்பூதிரிகள் யாருன்னா பத்மநாப சாமி கோயில் திருவனந்தபுரத்துடைய ஆளுமைக்குட்பட்ட கிருஷ்ண கோயிலேருந்து ஒரு நம்பூதிரி கூப்பிட்ருக்கேன். ரொம்ப நாலேஜபிள் பர்சன், எனக்கு ஒரு ரெஃபரன்ஸில் வந்தாங்க. ஸோ நாளான்னைக்கு பார்த்துட்டு அதுக்கான அடுத்த கட்ட பயணத்தை அடுத்த கட்ட பிளானிங்குள்ளே நம்ம போனோம். அடுத்த கட்ட பயணத்துக்கான இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணணும். ஸோ எனக்கு நேற்று ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நிகழ்வாக இருந்தது. அதாவது 2 days பேக். அண்டு இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து ஒரு அரசருக்கு எழும். அந்த அரசர் உடனே வந்து தன்னுடைய குருவை கூப்பிட்டு கேட்பார். அவருக்கு தெரியல. சரி, அந்த அரண்மனையிலே வந்து குரு வயசானவர், அவர் அபவுட் டு ரிட்டையர். ஆனால் அவர் வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய குருவை கேட்போம். ஏன்னா அவர் நல்ல யங்ஸ்டர், நல்ல இளம் வயதினர், நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு குருன்னு சொன்னோடனே அவர் இளம் வயதில் உள்ள ஒரு ஷார்ப்பான ஒரு மந்திரியை கூப்பிட்டு கேட்பார். யாருக்குமே தெரியல. இவரும் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அரசே, ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அரசனும் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் நீ வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நீ சொல்லணும்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்பார். அப்போ வந்து தண்டனைன்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் பயம் வரும்ல, அந்த பயம் வந்து இந்த மந்திரிக்கும் வந்துடுது. அப்போ சரி என்ன பண்ணுறது, 3 நாள் அப்படியே போயிடும். 4ஆவது நாள் யோசிப்பார். அவர் பொதுவாக வந்து நம்மள மாதிரி வந்து நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்தால் யோசனை நல்லா வரும்னு சொல்லிட்டு சைக்காலஜி தெரிஞ்சது போல் இருக்குது. அப்படி கடல் வந்து ஏன் இன்சிஸ்ட் பண்ணணுன்னு இருக்குது. அதுபோல் அவர் வந்து அந்த ஊரில் கடல் கிடையாது, ஆறு தான். நல்லா பாய்ந்து விடக்கூடிய ஆறு, அருமையான ஆறு, கலப்படம் இல்லாத ஆறு, குப்பைகள்லாம் இல்லாத ஆறு. அந்த ஆறு ஓரத்துலேருந்து உட்காந்து ஆற்றை பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு தன் உடம்பை வைக்கக்கூடிய தாசி அந்த பக்கம் போகிறாங்க. ஹாய் முனிவரே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவரும் வந்து சிரிக்கிறார். இன்னும் சாரி ஹாய் மந்திரின்னு சொல்கிறாரு அந்த அம்மா. இவரும் வந்து ஹாயின்னு சொல்கிறாரு. கை காமிச்சோடனே அப்புறம் அந்த அம்மா வந்து என்ன தலை வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், சிரிச்ச முகமாக இருப்பேன், இன்றைக்கி ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு முகம் அப்படின்னோடனே அப்போ இது போல் அரசு இது போல் கேள்வி கேட்டார். பாவத்தின் தந்தை யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த பதில் தெரியாமல் தான் நான் முழிச்சிட்ருக்கேன், யாருக்குமே தெரியல. இது இப்படியே போச்சுன்னா என் உயிரே போயிடும் போல் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகான மாதிரி சொன்னவொன்னே, அட பைத்தியக்கார மந்திரியாக இருக்கிய, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, நான் சொல்கிறேன் ஆன்சரை, இது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவள் கடகடன்னு சிரிச்சுக்கிட்டே வந்து கடகடன்னு பேசிடுவாள். உடனே மந்திரிக்கு ஒரு ஷாக் ஆகிடும். அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லவுடனே, அப்போ நான் உனக்கு வந்து நீ என் வீட்டுக்கு வா, உன் வீட்டுக்கு அப்படின்னோடனே நான் உனக்கு தரேன், 1 பவுன் தங்கம் தரேன், நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவார். உடனே அவர் வீட்டுக்கு போவார். அந்த 1 பவுனை வாங்கிடுவார், ஒரு தங்க காசு வாங்கிடுவார். அடுத்து வீடை பார்ப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்பா என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டாக டிஃபன் சாப்பிடுன்னு சொல்லுவார். டிஃபனா அப்படின்னு கேட்போன்னே சூப்பராக இருக்கும்,
நீங்கள் தான் மான்கறி ரொம்ப விரும்புவீங்களே, எப்பயும் மான்கறி எல்லாம் வைக்கிறேன் எல்லாம் சொல்லி அந்த மந்திரிக்கு எல்லாமே அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி வைக்கிறா, சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நான் சாப்பிடணுமா அப்படின்னு யோசிக்கும்போது உனக்கு ஒரு வைர நெக்லஸ் தரேன் என்னோடது அப்படின்னோடனே சரின்னு சொல்லிடுவார். அப்புறம் 3வது வந்து அப்படியே எல்லாத்தையும் சுற்றி காப்பார். அந்த அவரோட பெட்ரூமுக்குள்ளே போவார். பெட்ரூம் அது போல் வேலைப்பாடு உள்ள பெட்ரூம் பார்த்ததே கிடையாது மந்திரி. மந்திரியை பார்த்தோன்னே இவ பாப்பா சிரிப்பா, இது பார்த்தா படுக்கணும்னு தோணுமேண்ணா. ஆமாம் தோணுதுண்ணா. சரி படுத்துக்கோன்னுவேன். நீ படுக்கிறதுக்கும் போனான்னா நான் தரேன், உனக்கு ஒரு 100 பொற்காசுகள் தரேன், 100 பவுன் காயின் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். உடனே சரின்னு சொல்லிடுவான். இவர் சொல்லிட்டு படுப்பார். அப்புறம் இவர் தன்னுடைய முகத்தை வந்து மந்திரிக்கிட்ட கொண்டு போய் என்னை கட்டி அணைக்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்கா. அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் முழிப்பார். அப்போது அவர் சொல்லுவாள், நான் நீ கட்டி அணை, உனக்கு 200 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லுவாள், 200 பவுன் காயின் தரேன். உடனே மந்திரி வந்து அவளை கட்டி அணைக்க போவார். பலான்னு ஒரு அறை விடுவாள். அப்படி விக்கித்து போயிடுவார். அப்படியே விலங்கி ஒரு 4 அடி தள்ளி குதிச்சு போய் நின்று உடம்புலாம் ஆடி போய் ஏன் அப்படின்னு என்னை அடித்தேன்னு கேட்கும்போது, பாவத்தின் தந்தை ஆசையும் பேராசையும் தான். முதல்ல உனக்கு வந்து ஆசை ஏற்பட்டது என் மேலே, அதுக்கு நான் நகை கொடுக்கணும் தங்கம் கொடுக்கணும் பேராசை ஏற்பட்டது, இது 2ம் தவறு, போய் உங்கள் மன்னன்ட்ட சொல்லு அப்படின்னோடனே இவர் அந்த எப்படி வந்து அந்த இருக்கிற அந்த உடம்பில் அந்த வேஷ்டியோடு ஓடி போகிறார் அந்த மன்னனை பார்க்க. அந்த இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, மன்னா என்னை மன்னிச்சுக்கோ, நான் வந்து உனக்கு மந்திரியாக இருக்க தகுதி இல்லாதவன், என்னை வந்து சிறை சேதம் பண்ணி என்னை கொண்டுடு, ஆனால் நான் வந்து உனக்கான விடையை கண்டுபிடிச்சி நடந்ததெல்லாம் சொல்லினோடனே ராஜா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். ஆமாம் நீ இந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து தப்பை உணர்ந்தது என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, நீ நேர்மையானவன், நீ தான் இனிமேலேருந்து எனக்கு குரு அப்படின்னு சொல்லி அவர் குருவாக நியமித்ததாக கதை முடியும். அப்போ நமக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு வந்து நிறைய கிறிஸ்துவ எழுத்துக்களில் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அதே போல் தான் பாவத்தின் தந்தை யார், ஆசையும் பேராசையும் தான். இப்போ நமக்கு வந்து ஆசை எது, பேராசை எது என்பது நம்ம தெரிஞ்சுருக்கணும். இப்போ ஆசை என்பது வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கலாம். பேராசை என்பது வந்து இது நான் தவறுன்னு சொல்லலை, ஒரு சாதாரண ஒரு விவசாயம் இருக்கான், ஒரு 6 ஏக்கர் இருக்கான், எனக்கு பேராசை வந்து நான் வந்து சொந்தமாக விமானம் வச்சுக்கணும், எனக்கு வந்து அம்பானி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா அதெல்லாம் நடக்காது, அது பேராசை. எப்படி நடக்கும்? இதே வந்து ஒரு பையன் இருக்கான் 20 வயசில், அவனுக்கு 60 வயசில் அதை நடக்கணும், 40 வருஷத்தில் அது நடக்கலாம். அந்த விவசாயி வந்து இன்னும் 5 வருஷத்தில் சாப்பிட்றாரு, அவருக்கு வேறு எந்த வருமானம் கிடையாது, நடக்காது. ஸோ ஆசையும் பேராசையும் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்றது வந்து தவறில்லை. ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் புத்தர் சொல்லிட்டு போயிடலாம். புத்தருக்கு அது சரி, நம்ம ஆசைப்படணும், அத்தனைக்கும் ஆசைப்படுன்றதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஆசை எது பேராசை என்பது நீங்கள் புரிஞ்சுக்க. நம்ம லிமிட்டேஷன் தெரியும். நம்ம ஆசைப்படும்போதே நம்ம மனசு சொல்லும், இது பேராசை, இது வந்து உன்னால் முடியாது, நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசு பாப்பப் பண்ணும், ஒரு சின்னதாக அப்படி ஒரு பொறி தட்டும். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பேராசை வேண்டாம். துன்பங்களுக்கும் சங்கடங்களுக்கும் பாவங்களுக்கும் வந்து தந்தை வந்து ஆசை பேராசை இருந்தாலும், அளவான ஆசை என்பது வந்து மனிதனை இயங்க வைக்கக்கூடியது, மனிதனை தேட வைக்கக்கூடியது. தேடல் இல்லைன்னா மனிதன் கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாவத்தின் தந்தையாக இருந்தாலும் நான் சொல்கிறது அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்றது தான். அளவோடு ஆசைப்படு, அளவுக்கு அதிகமாக எது போனாலும் அது வந்து அமிர்தமே என்றாலும் நஞ்சாகன்றது நமக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச விஷயம். ஸோ கவனமாக இருப்போம். வெற்றி நமது. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமாத நன்றி. மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி அகம் கரைந்து இசை பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா வென்று வாடி வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.